ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு நான் 2 கப் தேங்காவை துருவி வச்சுருக்கேன். ஸோ அதை கொட்டிக்கலாம். போட்டாச்சு. இப்போ வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வதக்கி விடலாம். இப்போ 2 மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சு. வாசனை வருது. இப்போ இதில் வந்து நான் 2 கப் அளவு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு 6 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டாலே போதுமானது. ஸோ அதை அப்படியே நம்ம தூவிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காது. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் பர்ஃபி நல்லா வரும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போது நல்லா கிளறியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். இந்த டிஷ்க்கு அதிகமாக நெய் தேவைப்படாது. ஸோ நெய் ஊற்றினதுக்கு பிறகு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் சர்க்கரை கரையிறதுக்காக கொஞ்சமாக நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிங்கன்னா கூட ஓகே. ஸோ இப்போ நல்லா கிளறுங்க. தேங்காய் நல்லா வேகணும். நல்லா வெந்ததும் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம பக்கத்தில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இதை வந்து நம்ம நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் விட்டுக்கேன். நல்லா பொன்னிறம் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். வாசனைக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்காய் நல்லா வெந்து வருது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது பிளேட்டிங் பண்ணலாம். பிளேட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் 2 டீஸ்பூன் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி நல்லா இது பண்ணிடுங்க. ஏன்னா அடி பிடிச்சிக்கும், அதுக்காக தான். நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொட்டினீங்கன்னா அப்படி அப்படியே ஸ்டெப்பாக நின்றும். அப்ளை பண்ணி வச்சுப்பேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பர்ஃபியை பிளேட்டில் செட் பண்ணிடலாம்.
செட் பண்ணிட்டு இப்போது ஸ்பூனில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா செட் பண்ணிடலாம் சூடாக இருக்கும் போதே. அப்போ தான் நம்ம வந்து பீசஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது செய்யறதுக்கு 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ தேங்காய் நிறைய வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சுவையாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா இது பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே வந்து நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிடலாம். ஆறிஷ்னா வந்து இறுகிடும், ஸோ வந்து கட் பண்ண வராது. உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சுவையான தேங்காய் பர்ஃபி ரெடி. இப்போ பாருங்கள், இப்போ நான் செஞ்ச தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன், வாங்க சாப்பிட்லாம்.